நாம் தினமும் வேலைக்கு செல்லவோ அல்லது அவசரமாக வெளியே செல்லவோ அதிகம் பயன்படுத்துவது ஆட்டோக்களைத்தான். நம்ம ஊர் டிராபிக்கில் 2 பேருந்துகளுக்கு நடுவில் புகுந்து புறப்பட்டுச் செல்லும் ஆட்டோக்காரர்களின் வித்தையை பார்த்து நாமே பலமுறை மிரண்டு போயிருப்போம். ஆனால் எப்போதாவது நீங்கள் யோசித்தது உண்டா? கார்களைப் போல ஆட்டோவுக்கும் 4 சக்கரங்கள் வைத்திருக்கலாமே, ஏன் 3 சக்கரங்கள் மட்டுமே வடிவமைக்கப்பட்டது என்று? மிச்சமான ஒரு சக்கரத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமும் அறிவார்ந்த இன்ஜினியரிங் தந்திரமும் ஒளிந்திருக்கின்றது. முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் பொருளாதாரம். ஒரு வாகனத்திற்கு 4 சக்கரங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஸ்டியரிங் சிஸ்டம், பெரிய ஆக்சில் மற்றும் கூடுதல் இரும்பு பாகங்கள் தேவைப்படும். இதனால் ஆட்டோவின் விலை பல மடங்கு உயர்ந்து சாதாரண ஒரு நடுத்தர வர்க்க மனிதனால் அதை வாங்கவே முடியாமல் போயிருக்கும். சாமானிய மக்களின் பட்ஜெட்டுக்குள் ஒரு வாகனம் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த 3 சக்கர வடிவமைப்பு உருவாக்கப்பட்டது. இரண்டாவது காரணம், நம்ம ஊர் முட்டுச்சந்துகள். எவ்வளவு குறுகலான ரோடாக இருந்தாலும் அல்லது கடுமையான டிராபிக்காக இருந்தாலும் ஆட்டோக்கள் ஈஸியாக வளைந்து நெளிந்து சென்றுவிடும். இதற்கு காரணம் ஆட்டோவின் முன்னால் இருக்கும் அந்த ஒற்றை சக்கரம்தான். 4 சக்கர வாகனங்களை விட 3 சக்கர வாகனங்களின் டர்னிங் ரேடியஸ் மிகவும் குறைவு. அதாவது மிக குறைந்த இடைவெளியில் சுலபமாக வண்டியை திருப்ப இந்த ஒற்றை சக்கரமே பெரிதும் உதவுகிறது. மூன்றாவது காரணம் மைலேஜ் மற்றும் டிசைன். ஆட்டோவின் முழு எடையும் என்ஜினும் அதன் பின்பக்கமே அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் பின்னால் உட்காரும் பயணிகளின் எடை சரியாக பேலன்ஸ் செய்யப்படுகிறது. அதே சமயம் முன்னால் உள்ள ஒரு சக்கரம் வண்டியின் ஒட்டுமொத்த எடையை குறைத்து சிறந்த மைலேஜ் கொடுக்க உதவுகின்றது. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் இழுத்த ரிக்ஷாக்களும் மிதிவண்டி ரிக்ஷாக்களும் 3 சக்கரங்களை கொண்டுதான் இயங்கின. அதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியாகவே மோட்டார் பொருத்தப்பட்ட இந்த ஆட்டோக்கள் வந்தன. இத்தாலியின் பியாஜியோ நிறுவனத்தின் ஐடியாவை நம்ம ஊர் பஜாஜ் நிறுவனம் இந்திய சாலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து இன்று இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாகவே ஆட்டோக்களை மாற்றிவிட்டது. இனி ஆட்டோவிலே பயணிக்கும் போது எவ்வளவு பெரிய டிராபிக்காக இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாமல் நாம் செல்வதற்கு அந்த ஒற்றை சக்கரமும் ஒரு முக்கிய காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆட்டோவில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான அல்லது மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கிறதா? அல்லது ஆட்டோக்காரர்களிடம் நீங்கள் அடிக்கடி சொல்லும் டைலாக் என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.